அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான தெரிவு பட்டியல் செகண்ட் கிரேட் டீச்சர் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு நேற்று வெளியிட்டாங்க. நம்ம அந்த வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோவில் ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, வெக்ஸ் ஆகாதீங்க. இது நமக்கு இன்னொரு சவாலாக எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்முடைய வேகத்தை அதிகரித்து இன்னும் நம்ம வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் நமக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் இருக்குது. ஸோ பிஇஓ எக்ஸாமும் டிடிஎடும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படித்து அதில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் எடுத்து இதை விட ஹை பொசிஷனுக்கு நம்ம செலக்ட் ஆக தான் பார்க்கணும். யாரும் வெக்ஸ் ஆகி உக்காந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் 1/2024 தேர்வு பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு 21/7/2024 அன்றைக்கு நடத்தப்பட்டது. ஓகேங்களா? இதற்கான தேர்வு முடிவுகள் மற்றும் இறுதி விடை குறிப்பு 12/4/2025 அன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்களிடமிருந்து அறிவிக்கையின்படி 1:1.25 ரேஷியோவில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் தயார் பண்ணி 30/4/2025 அன்றும் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் 13/5/2025 அன்றும் நடைபெற்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு 12லேருந்து 14 வரைக்கும் நடைபெற்றது. அடுத்து 16ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. இந்த 2 கவுன்சிலிங்கிலும் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்துக்கலையோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் 22ஆம் தேதி கடைசியாக ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பணி நாடுனர்கள் சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ், ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் மற்றும் இதர முக்கிய ஆவணங்கள் பணி நாடுனர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் தெரிவு நடைமுறை விதிமுறைகளை பின்பற்றி தகுதி வாய்ந்த பணி நாடுனர்களை கொண்டு இன சுழற்சி மற்றும் இதர அரசாணைகளின்படி தமிழ் வழி காலி பணியிடங்களுக்கு மட்டும் தற்காலிக தெரிவர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு இன்று வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா? தற்காலிக தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்களுக்கு அவர்கள் சார்ந்த பயன்பாட்டு துறைகளின் மூலம் பணி நியமன ஆணைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, இப்போ நம்ம செலக்ட் ஆகிட்டோம் ஆனால் தற்காலிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்காக யாரும் பயப்பட வேணாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஆண்டுகளை ப்ரொபேஷன் பீரியடுன்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலர் ஸ்டாஃப் ஆகுவோம். இது யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்களோ கவர்மெண்ட் ஜாப்குள்ளே முதல்ல யார் அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நம்ம நிரந்தரம் தான், தற்காலிகம் கிடையாது. 2 ஆண்டுகள் கழித்து தான் நம்மளை நிரந்தரமாக்குவாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமாக இஷ்யூ பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 7 பேரை இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா, அதாவது ஏஜி டிடிஎட் முடிக்காமலேயே எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்கள தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த 7 பேர்லேயும் இதுதான் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு. அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது முன்னுரிமை கோருதல் பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ் மேனு ஓகேங்களா? ஸோ அடுத்தது விடோ. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோமோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தேங்க்யூ டு ஆல்.